ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ். நான் உங்க டாபிக் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அக்னி சிறகுகள் அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபுல்லா போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஷன் சரியா புரியும். போன வீடியோல விட்டுறது வந்து இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணுவோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா அறிவியல் முன்னேற்றத்தின் ஆற்றலால் இந்த பூகோள தடைகளை எல்லாம் தாண்டி என்னை தில்லிக்கு கொண்டு வந்து சேர்த்தது எனது ரயில் அப்படின்ற அந்த சென்டென்ஸோட முடிச்சிருப்போம். அதுல இருந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். மாபெரும் சுஃபி ஞானியான ஹசரத் நிசாமுதீனின் நகரமான தில்லியில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். DTD&PR நடத்திய நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன். கேள்விகள் எல்லாம் வழக்கமான பாணியில் இருந்தன. சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கு சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை. பிறகு விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக தேராதூன் புறப்பட்டேன். அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை திறனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம். உற்சாகம், படபடப்பு, உறுதி, கவலை, நம்பிக்கை, பதற்றம் என்ற கலவையான மனநிலையில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன். விமானப்படையின் 8 அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முக தேர்வில் 25 பேர் பங்கேற்றோம். என்னால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. நான் மிகவும் நொந்து போனேன். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய் விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது. தேர்வு வாரியத்திலிருந்து வெளியேறினேன். மலைமுகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன். ஒரு ஏரி தெரிந்தது. இனி வரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன. இனி என்ன செய்வது? செயல் திட்டம் வகுக்க வேண்டும். குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேஷம் புறப்பட்டேன். கங்கையில் நீராடினேன். அதன் தூய்மையில் மனம் மகிழ்ந்தேன். அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளில் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன். அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன். எனக்கு இருந்த விரக்தியான மனநிலையில் என்னை வாட்டி கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன். வெள்ளை வெளேர் வேட்டியும் மரப்பாதுகைகளையும் அணிந்து புத்தரை போல காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன். பளபளக்கும் தேகம், ஊடுருவி பார்க்கும் விழிகள், கருணை பொங்கும் முகம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் புன்னகை. அவரை பார்ப்பதும் அப்படியே சிலையாகிவிட்டேன். சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார். என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை. நானும் அதை கேட்கவில்லை. பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளைய ஆசை நிராசையாகிவிட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன். அவர் புன்னகைத்தார். அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அழித்து சென்றது. மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார், இதயத்தில் இருந்தும் துடிதுடிப்பு உணர்விலிருந்தும் துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உருக்க நிலையில் ஆழ்ந்து விடும்போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது. பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரண்ட்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும். யுக யுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு த ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இந்த வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வீடியோல இருந்து கண்டினியூஷனா ஒண்ணு வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு DTD&PR வந்து அவர் வந்து இன்டர்வியூக்கு வந்து போறாரு டெல்லியில. அது முடிஞ்சதும் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அவர் வேணா தேராதூனுக்கு போயிட்டு விமானப்படையில சேர்றதுக்கு போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகல. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உடல் வலிமையும் மன உறுதியும் ரொம்ப சோதிக்கப்பட்டதுனால இவர் வந்து செலக்ட் ஆக முடியல. அவரு ரொம்ப மனம் வருந்தி சிவானந்தர் கிட்ட வந்து வராரு.
அப்ப அவர் வந்து அந்த ஆசையோட முக்கியத்துவம், ஒரு மனிதனுக்கு ஆசை வந்து எவ்வளவு முக்கியம், அதை வச்சு அவனால எவ்வளவு பெரிய ஆளாக முடியும் அப்படின்லாம் வந்து அப்துல் கலாமுக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து சொல்றாரு. அதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் சரி வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.